வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிரில்டு கார்ன் ரெசிபி. இது மக்கன் மலாய் கிரில்டு கார்ன். நம்ம நார்மலா பீச்லாம் போனா நம்ம சுட்ட கார்ன் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுலயே ஒரு சின்ன வேரியேஷனோட நம்ம வீட்டுல ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த சூப்பரான மக்கன் மலாய் கிரில்டு கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம். இதுல இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல தான் நம்ம சோளக்கருது வேக வைக்க போறோம் ஸ்வீட் கார்ன். இப்போ இதுல உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க, வெண்ணெய். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வருது. இப்போ நான் 2 ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை இதுல போட்டு வேக வைக்க போறோம். குக்கர் மூடியாச்சு. ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கார்ன் வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு மேல அப்ளை பண்றதுக்காக ஒரு கிரீமி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதில் போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். இது கூடவே கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும் ரெடியா. இப்போ ஒரு 4 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு நம்மளோட கார்ன். நம்ம போட்ட அந்த பாலோட அந்த மலாயெல்லாம் கார்ன் மேல இதாயிருக்கு. இப்போ இந்த கார்னை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த கார்னை இந்த மாதிரி ஒரு கிரில் மேல வச்சுடுங்க. இதை நம்ம கிரில் பண்ணி எடுக்க போறோம். அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த கார்ன் ஆல்ரெடி வெந்தது தான். நமக்கு அந்த கலர் மட்டும், இந்த கிரில் மார்க் மட்டும் வந்தா போதும். அந்த அளவுக்கு மட்டும் இதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு சைடு கிரில் மார்க் வருது. அதே மாதிரி எல்லா சைடும் கிரில் மார்க் வர வரைக்கும் நம்ம இதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கிரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்மளோட கார்ன் நம்ம கிரில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ல ஒரு மசாலா போட்டு அதை நம்ம இது மேல அப்ளை பண்ண போறோம். சுத்தி வேண்டாமா? இதை இன்னொரு சைடும் டர்ன் பண்ணி நம்ம அந்த சைடும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இந்த கார்ன் சூடா இருக்குல்ல, அதனால இந்த க்ரீம் மெல்ட் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. இது மேலேயும் ஊசிடுங்க. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மக்கன் மலாய் கிரில்டு கார்ன் ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் சுட்டு சாப்பிட்ற கார்னை விட இது கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்பவே கிரீமியா ஜூசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.